என்ன தான் நாங்கள் இவ்வளோ பேர் பேசினாலும், இத்தனை தலைவர்கள் வந்து உரையாற்றினாலும் கூட, ஒரு அமைப்பு இவ்வளோ கட்டுக்கோப்பாக இத்தனை தமிழ் தொழில் முனைவோர்களை ஒன்றிணைத்து ஒரு இயக்கமாக வளர்ந்துவதற்கு பல்வேறு சிக்கல்கள் இருந்தாலும் அதெல்லாம் நிதானமாக கையாண்டு மிக சீரிய வழியில் அமைதியான முறையில் நிதானமாக வழிநடத்தி ஒரு பெரிய இயக்கமாக வளர்த்து எடுக்க வேண்டும் என்ற ஒரு கூரிய நோக்குடன் மிக அழகாக எங்களெல்லாம் வழிநடத்தி வரும் எங்களுடைய ஆசான். செங்காந்தல் அணியை மட்டும் அவர் உருவாக்கவில்லை. இன்று துவங்கி இருக்கின்ற ஆம்பல் அணிக்கும் அவர்தான் அடித்தளமிட்டார். வாகை அணிக்கும் அடித்தளமிட்டவர் அவர்தான். அணிச்சமணியை உருவாக்கியவர் தான். அதற்காக மற்ற அணிகள்லாம் உருவாக்கவில்லை என்ற அர்த்தம் அல்ல. மற்ற அணிகளுக்கெல்லாம் அவர்தான் என்ற அளவில் பெருமன்றத்தின் துணைத் தலைவர் எங்கள் வழிகாட்டி அருள்மாழ்காயம் ஐயா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றேன். வாழ்த்தை வழங்குவதற்காக அவையில் இருக்கிற அருட்தந்தை அவர்களுக்கும், பொதுச் செயலாளர் கனிமொழி அவர்களுக்கும், பொருளாளர் அருமை நண்பர் சூரியதேவன் அவர்களுக்கும், ஐயா வரமுருகன் அவர்களுக்கும், இங்கே வந்திருக்கிற அனைத்து அணிகளுடைய தலைவர்கள், நிர்வாகிகளுக்கும், தமிழர் தொழில் வணிக வேளாண் பெருமன்றத்தினுடைய உறவுகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே வரும்போதே ஒருத்தர் சொன்னார் வந்து பூ போல மனசுன்னு. நேற்று தொழில் அதிகாரம் கூட்டத்துக்கு போனேன். அங்கே போனால் நெருப்பு மாறின்னு சொல்லிட்டாங்க. இதை நான் நெருப்பா பூவான்றது எனக்கே இப்போ சந்தேகமாக இருக்குது. இன்னொரு வகையில் வந்து நல்ல வேலை இன்றைக்கி வந்து காலையில் என்னோடய துணைவியார் கூட வரதா இருந்தாங்க. நல்ல வேலை அவங்க வரலை இன்றைக்கி. ஏன்னா இன்றைக்கி கனிமொழி மேடம் சொன்னதை பார்த்து அவங்க வந்து இனிமேல் சமைக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா, நான் பட்டினியாக இருந்தாலும் பரவாயில்ல, என் பிள்ளைங்க பட்டினியாக இருந்துருவாங்க. நல்ல வேலை இன்றைக்கி அவங்க வரலன்றது ரொம்ப அது ஒரு நல்வாய்ப்பாகவே கருதுகிறேன். நண்பர்களே, காலம் கடந்து கொண்டு போயிருக்கிறது. இருந்தாலும் நான் கொஞ்சம் சுருக்கமாக முடித்து விடுகிறேன். நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க வந்து இங்கே தலைவர்கள் பேசுவது போல் அந்த நேர ஒழுங்கை அவர்கள் கடைப்பிடித்ததை நீங்கள் பார்க்கிறீர்கள் சொன்னால் இந்த அமைப்பு எப்படிப்பட்ட அமைப்பு என்பதை நீங்கள் இங்கே வந்திருக்கிற விது நான் உணர்ந்து கொள்ள முடியும். இது ஒன்று. இரண்டாவது வந்து உள்ளபடியே நான் செங்காந்தலை பாராட்ட வேண்டும். அவங்களுக்கு தன்னம்பிக்கை நான் பாராட்டணும். ஏன்னா இருக்கிற உறுப்பினர்களில் ஏறக்குறைய 12 பேரை ஏசுநாதருக்கு 12 சீடர்களை கொடுத்த மாதிரி 12 பேர்கள் இங்கே கொடுத்துட்டாங்க. நான் கேட்டேன், என்னங்க கூடாரம் காலி ஆயிரமோ அப்படின்னு சொன்னேன் முருகன் கிட்ட. அதெல்லாம் பார்த்துடலாங்க, இன்னும் ஒரு 4 வாரம் இருக்குது, இந்த 12 பேரில் 24 பேரை கொண்டாந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டார். அந்த தன்னம்பிக்கையை நான் பாராட்டணும். நண்பர்களே, இப்போ இங்கே எவ்வளோ பேர் இருக்கீங்க இல்லையா, இந்த அமைப்பு ஏன் தொடங்கணும்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ எல்லோரும் கையில் வந்து செல்ஃபோன் வச்சுருப்பீங்க. யாராவது செல்ஃபோன் வச்சுருக்காங்க, அவங்க என்னென்ன பிராண்ட் வச்சுருக்கீங்கன்னு சொல்லுங்களேன். போக்கோ, வேறு சாம்சங், ஆப்பிள். சரிங்க. இந்த நெட்வொர்க் இருக்கு இல்லைங்களா, யாராவது ஏர்டெல் வச்சுருக்கீங்க, ஜியோ இல்லைங்களா, வேறு ஏதாவது வச்சுருக்கீங்களா, வோடாஃபோன். இந்த பெயர்கள்லாம் ஏதாவது ஒரு தமிழ் நிறுவனத்தினுடைய பெயர் இருக்கிறதா? நாம் அன்றாடம் பயன்படுத்துகிற மிகப்பெரிய தொழில் வாய்ப்பு உள்ள இந்த தொழில்களில் நம்ம வந்து தகவல் தொழில்நுட்பம் தான் மிகப்பெரிய ஆட்சி செய்கின்ற, ஆதிக்கம் செய்கின்ற ஒரு தொழில் என்கின்ற போது இந்த தொழில்களில் ஏதேனும் ஒரு தமிழ் நிறுவனம் இருக்கிறதா என்பதை யோசித்து பார்த்தீர்களா? நாம் அன்றாடம் நம்முடைய சட்டைப்பையிலும் நம்முடைய இருக்கிற எல்லாரும் பயன்படுத்துகிற பொருளில் ஒரு பொருளில் கூட ஒரு தமிழுடைய பிராண்ட் இல்லை என்பது எவ்வளவுக்கு பெரிய வருத்தமான ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்கள். இந்த தமிழ்நாட்டில் வந்து கொர்க்கை, காவிரிப்பூம்பட்டினம், காயல்பட்டினம் என்று ஏகப்பட்ட துறைமுகங்கள் இருந்தன. எல்லா தமிழர்கள் இங்கே இருக்க நம்ம வந்து கும்மணன் சாவடி, கந்தன் சாவடி இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, இந்த சாவடிகள்லாம் ஏன்னா தொழில் வழிப்போக்குகள் தங்கி போவதற்கும் அல்லது சுங்கம் வசூலிப்பதற்கான ஒரு அமைப்புகள். இவ்வளவு அப்படி தொழில் அதிகமாக, வணிகம் அதிகமாக இருந்தாலும் இந்த சாவடிகள் அமைக்கப்பட்டிருக்கும். இவ்வளவு பெரிய பெருமைக்குள்ள இந்த தமிழ்நாட்டில் எந்த துறைமுகமாவது தமிழர்கள் கையில் இருக்கிறதா? நாளைக்கு தூத்துக்குடி துறைமுகத்தை ஏலம் விட்டாங்கன்னா அதை எடுக்கிறதுக்கான சக்தி தமிழர்கிட்ட இருக்குதா? இதெல்லாம் வந்து முக்கியமான கேள்விகள் நாம் எழுப்ப வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இன்றைக்கி ஸ்ரீபெரும்புதூர் எடுத்துக்கங்க, சிப்காட் இருக்குது. அதில் வந்து கார் தொழிற்சாலையில் நிறைய கார் தொழிற்சாலை இருக்குது.
எந்த கார் தொழிற்சாலையாவது தமிழர்கள் நடத்தக்கூடிய கார் தொழிற்சாலை இருக்குதா? ஆனால் நம்ம தமிழர்கள் நிறைய உபரி பாகங்களை தயார் செய்து கொடுக்குறோம், அவ்வளோதான். ஆனால் நாம் இன்னொருவரை சார்ந்து தான் இருக்கிறோம். ஒரு மனுஷன் வந்து தன்மானத்தோடு வாழ்வது என்பது, சுதந்திரத்தோடு வாழ்வது என்பது அவனுடைய பொருளாதார முடிவுகளை அவன் எடுக்கணும், அவனுடைய சூழல் முடிவுகளை அவன் எடுக்கணும். அப்படி ஒரு முடிவுகளை எடுக்க முடியாத ஒரு இடத்துல இருந்தால் நாம் எப்படி சுதந்திர மக்களாக நம்மால் உணர முடியும், பெருமை கொள்ள முடியும் என்பதை நாம் சற்றே சிந்தித்து பார்க்க வேண்டிய தேவையில் இருக்கிறோம். அதனால தான் இந்த அமைப்பு நம்ம தொடங்கணும். அண்மையில் வந்து எனக்கு வந்து ஒரு 10 நாளுக்கு முன்னாடி ஒரு வழக்கு வந்தது. ஒன்றுமே இல்லை. இன்றைக்கி தென்னக ரயில்வேயில் நிறைய பொருட்கள் வெண்டார்ஸ் வச்சுருப்பாங்க, பொருட்களை சப்ளை பண்ணுறது. ஐசிஎஃப் இங்கே இருக்குது, கோச் ஃபேக்டரி இங்கே இருக்குது, அயனாவரத்தில் இருக்குது. அங்கே தயார் பண்ணுற அந்த பெட்டிகள், ரயில் பெட்டிகளுக்கு அந்த காற்றாடிகளுக்கு தேவையான ஒரு இது அனுப்பணும், இன்வெர்ட்டர் கொடுக்கணும், இன்வெர்ட்டரை சப்ளை பண்ணணும். நண்பர்களே, எனக்கு ஆச்சரியமாக இருக்க கேட்டபோது அதை இன்வெர்ட்டரை சப்ளை பண்ணுறதுக்கு இந்தியா முழுவதுமே இருக்கிற எல்லா இடங்களும் சப்ளை பண்ணுறதுக்கு ஒரே ஒரு நிறுவனம் மட்டும்தான் பதிவு செய்யப்பட்டிருக்குது. இன்றைக்கி வந்து நம்ம சகராஜ் இருக்கிறாரு, பவர் சகராஜ்னு நம்ம சொல்லுவோம். அவர் பவர்லெஸ்ஸாக இருக்கிறார். பார்த்துங்க, ரயில்வேக்கு சப்ளை பண்ண முடியல. இப்போ இதுதான் நமக்கு இருக்கிற மிகப்பெரிய இடைஞ்சல், நமக்கு இருக்க இடையூறு. இதை பற்றி சிந்திக்காமலே நாம் போய்கிட்டே இருக்கிறோம். அதுதான் நம்ம நிலைமை. இப்போ நாம் வந்து இதே போல நிலைமைகளை மாற்றுவதற்கு என்ன வழி என்றால், தமிழர்களை ஒன்றிணைக்க வேண்டும், தமிழர்கள் தொழில் முனைவர்கள் அனைவரையும் ஒன்றிணைக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்தில் தான் இந்த அமைப்பு இருக்குது. நம்ம இங்கே தமிழ்நாட்டிலிருந்து புரட்சி என்பதும் புதிது அல்ல. ஒரு கல்வி புரட்சி இங்கே நடத்தணும், ஒரு சமூக புரட்சியை நம்ம நடத்தியிருக்கிறோம். அடுத்து நாம் ஒரு பொருளாதார புரட்சியை நோக்கி போக வேண்டும் என்று சொன்னால் தமிழர்கள் எல்லாம் ஒன்று இணைய வேண்டுகின்ற ஒரு கட்டாயம் இப்போது இருக்கிறது. நீங்கள் இப்போ விட்டுட்டீங்கன்னா நம்ம பிள்ளைங்க, இங்கே இருக்க அருமையான பிள்ளைகள், இந்த நாளைக்கும் அவன் வந்து ஃபைலை தூக்கிட்டு வேலைக்கு தான் போவான், இன்டர்வியூ தான் அட்டன் பண்ணிட்டு இருப்பான். 100 பேருக்கு வேலை கொடுக்குற இடத்துல இல்லாமல் அவன் 100 இடத்துல வேலை தேடுகிற இடத்துல இருப்பான். அந்த சூழ்நிலையை நீங்கள் விரும்புகிறவர் என்றால் சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் எது வேணால் செஞ்சுட்டு போகலாம். அந்த சூழ்நிலை வேண்டாம், நான் தன்மானத்தோடு வாழ வேண்டும் என்கின்ற நினைப்பு இருந்தால் கண்டிப்பாக இந்த அமைப்புக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள். நாங்கள் இதை தொடங்கும் போது நான் சகராஜ் சொன்னேன், நீங்கள் இந்த தொடங்கும் போது இந்த பகுதியில் இருக்கிற வெற்றி பெற்ற தமிழர்களை அடையாளம் காணுங்கள், நாம் அவர்களை சிறப்பு செய்ய வேண்டும். நம்முடைய தமிழர்கள் நாமே சிறப்பு செய்யவில்லை என்றால் யார் செய்வது என்பதனால் தேடி பார்த்தா அவ்வளோ பேர் இருக்கிறாங்க. இப்போ இந்த 20 பேர் 25 தமிழர்களுக்கு வெற்றி பெற்ற தமிழர்கள் இங்கேயே இருக்கிறார்கள் சொன்னால் இன்றைக்கி தமிழகம் முழுவதும் எவ்வளவு பேர் இருப்பார்கள்? இவர்களெல்லாம் ஒன்று இணைத்தால் நம்முடைய பலம் எவ்வளவு பெருசாக இருக்கு என்பதை சற்று யோசித்து பாருங்கள். இதுக்கு தான் இந்த அமைப்பு நம்ம தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டு இதுக்கு நம்ம செய்ய வேண்டியது 2 விஷயம்தான். நண்பர்களே, நான் நேற்று கூட அந்த தொழிலாளர்கள் சொன்னேன், நீங்கள் இந்த பார்சிய மக்களை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. டாடா, கோத்ரேஜ், இந்த மாதிரி நிறைய நிறுவனம், 5-6 நிறுவனங்கள், எல்லா பெரிய நிறுவனங்கள் தான் பார்சிக்கு அதை நடத்துகிறாங்க. பார்சி மக்களில் வந்து இந்தியாவுக்கு முதல் வந்தபோது இந்தியாவை ஆண்ட இந்த மக்கள் அந்த ஒரு மன்னரிடம் போது அனுமதி கேட்கிறார்கள். அப்போ அந்த மன்னர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு குவளையில் வந்து முழுசாக பாலை கொடுத்துட்டு அதை அனுப்புகிறார். சூசகமாக காமிக்கிற இந்த பாலில் முழுசாக பால் இருக்குது, இதுக்கு மேலே பாலை ஊற்ற முடியாது, இங்கே இடம் இல்லைன்றதை சூசகமாக அவர் சொல்லிட்டார். இவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த பாலில் கொஞ்சம் சர்க்கரையை போட்டு திருப்பி மன்னருக்கு அனுப்பி விட்டாங்க. பாலுடைய அளவு மாறலை, சுவை மாறிடுச்சு. அப்போது நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், இது ஒரு அமைப்பில் நம்முடைய மதிப்பையும் கூட்டிக் கொள்ள வேண்டும், அடுத்தவருடைய மதிப்பை கூட்ட வேண்டும். இதுதான் இந்த அமைப்பினுடைய நோக்கம். ஒரு தமிழன் இன்னொரு தமிழனுடைய தொழிலுக்கு எப்படி உதவியாக இருக்க வேண்டும், ஆதரவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் அவருடைய தொழிலுடைய மதிப்புக்கு கூட்டுவதற்கான ஒரு காரணியாக நாம் அமைந்தால் அதுவே போதும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த நோக்கத்தை அடைவதற்கு என்பது நான் மேலே சொன்ன மாதிரி தன்னம்பிக்கை தான், அவ்வளோதான். தன்னம்பிக்கை மட்டும் இருந்தால் போதும். நீங்கள் வந்து நெல்சன் மண்டேலா பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. 27 ஆண்டுகளில் வந்து சிறையில் இருந்தார் அவர். அப்போ வந்து ஒருத்தர் கேட்டாங்க, வந்து வெளியில் வந்தோடனே, 27 வருஷம் எப்படி இந்த துன்பத்தை நீங்கள் அனுபவித்தீர்கள், எப்படி நீங்கள் இதை தாங்கிக் கொண்டீர்கள் என்று கேட்டபோது சொன்னார், நான் எங்கே துன்பத்தை அனுபவித்தேன், நான் எங்கே கஷ்டத்தை அனுபவித்தேன், 27 ஆண்டுகாலமாக என்னை நான் தயார் செய்து கொண்டிருந்தேன்னு சொன்னார். அப்படி ஒரு மனநிலை நமக்கு வேண்டும். நாம் நம்மை தயார் செய்து கொண்டு இருந்தோம்னு சொன்னால் யாரையும் வெறுக்க வேண்டியதில்லை. இன்றைக்கி இதே பகுதியில் அறமுருகேசன் வந்திருக்காரா தெரியல,
600 வீடு கட்டிட்டு இருக்கிறாரு. அவருக்கு நம்ம ஆதரவாக இருந்தால் இன்னும் எவ்வளோ பெருசாக நிறுவனங்கள் வருமே. நீங்கள் வேறு மாநிலத்தவர்களோ வேற்று மொழிக்காரர்கள் இங்கே வளர்வதை கண்டு நாம் பொறாமைப்படுவதை விட அல்லது அவர்களை எதிர்த்து நிற்பதை விட நம்மை நாமே வலுவாக்கி கொண்டு அவர்களை இங்கிருந்து அப்புறப்படுத்துவதுதான் புத்திசாலித்தனம். அதை நோக்கி நாம் நகர வேண்டும். அதுக்கு ஒரு பெரிய அடித்தளம் தான் ஆம்பல். உள்ளபடியே இங்கே சகாயராஜை பற்றி நான் சொல்லணும். ஏறக்குறைய சொல்ல மாதிரி 6 ஆண்டுகள் செங்காந்தர்களை பயணித்தவர். ஏறக்குறைய 10வது வாரத்திலிருந்து அவர் செங்காந்தரில் இருக்கிறார். செங்காந்தருக்கு ஒரு தடுமாற்றமான சூழல் வந்தப்போ கூட தாங்கி பிடிக்கிற ஒரு தூணாக இருந்தார். நீங்கள் சொல்லுவோம்னா செர்வன் லீடர்ஷிப் சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு சரியான உதாரணம்னா சகாயராஜ் தான் சொல்லணும். இறங்கிய வேலை செய்வார், கள போராளி அவர். ஸோ அப்படி ஒரு கள போராளியை நாங்கள் உங்களுக்கு தலைவராக தந்திருக்கிறோம். இந்த பகுதியில் உள்ள தொழில் முனைவர்களும் அவருக்கு ஆதரவு தாருங்கள். நீங்களும் இந்த அமைப்புக்கு வாருங்கள். நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து நம்முடைய தன்மானத்தை, நாளைய எதிர்காலத்தை, நம்முடைய எதிர்கால தலைமுறைக்காக மிகப்பெரிய ஒரு களத்தை நம்ம அமைத்து கொடுப்போம். நன்றி, வணக்கம். மிக சிறப்பான ஒரு உரையை ஆற்றிய அருள்மணிக்கு மிக நன்றி. ஐயா அவர்களை சிறப்பு செய்வதற்காக திரவியமணியை திரு ஆரோமா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன்.